ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹோப் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அகைன் ஒரு vlog. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன் பை ஒன் எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வந்து டெலிவரி ஆகிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு எதுவும் ஐடியா இல்லை. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊர்பட்ட வேலை நமக்கு இருக்குங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறோம். என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன் அது இதுன்னு பெருசாலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. ஸோ அதே பக்கம் இன்னொரு ஒரு டெக்கரேஷன் ஷூட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லி போய் பார்க்கணும். நம்ம கள்ளக்குறிச்சியில் ஜோ அலிகாஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகுதுங்களா, அந்த ஜோ அலிகாஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஷூட் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கோம். அந்த ஷூட் என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு குடுகுன்னு போய் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு நேராக போவோம். ஒரு பக்கம் நம்மளோட ஷாப் ஓப்பன் ஆகுது, அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அது எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். அப்புறம் போய் மச்சானை கூப்பிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோ அலிகாஸ் டெக்கரேட் பண்ணியிருக்காங்களா அது ஒரு ஷூட் பண்ணணும். போய்ட்டு அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக அப்படியே நம்ம இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி டே நிறைய வேலை இருக்குது. எவ்வளோ என்னால் கவர் பண்ண முடியும்னு தெரியல. ஸோ ஒன் பை ஒன்னாக நான் கவர் பண்ணுறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க வீடியோக்கு. வாங்க போகலாம். ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ கரெக்டாக அரோமா கேப் இருக்குல்ல, அந்த அரோமா கேப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொட்டா போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பயங்கர செலவாயிடுச்சு. நம்ம கள்ளக்குறிச்சி ஹீரோ ஷோரூமுக்கு அப்படியே பக்கத்தில், அப்படியே அரோமா கேப்புக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் சேருக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, அதை வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சவங்க நம்மளுக்கு லைட்டாக ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு நம்மளுக்கு சொல்லி விடுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸில் தான் நம்ம கட்டிகிட்ருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ இது கொஞ்சம் கட்டி முடிச்சுட்டு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு இது என்ன ஏது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி தானே ஆகணும். அப்படியெல்லாம் சும்மாவே இருந்துட முடியாது. அதனால தான் மச்சான் சாண்டே தான் ஃபோன் அடிக்கிறான். ஹலோ, வந்துட்டேன்டாக்கா, இந்த கீத்து தான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த இப்போ கிளம்புறோம் வீட்டுக்கு வர. வெளியே வா. ஓகே, ஸோ மச்சானும் கால் பண்ணிட்டான். ஸோ நம்ம போய்ட்டு அவனை கூட்டிகிட்டு வருவோம். சரி, ஓகே. ஒரு பெரியவர்கிட்ட வந்து டீ வாங்கி குடித்தாங்களாம். அந்த டீக்காக காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்க வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிட்டோம். ஸோ நம்மளோட இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். இவங்க இதை முடிக்கிட்டோம். லெட்ஸ் கோ. நம்ம இப்போ இந்த கிம்பலை தூக்கி உள்ளே வச்சுட்டு நம்ம கிளம்பலாம் ஜீஃபா. வாங்க போகலாம். ஏன்னா இப்போ ஜோ அலிகாஸ் கிட்ட ஒரு ஷூட் இருக்குது, அதை போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் நடந்துட்டு இருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை, கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஜோ அலிகாஸ் ஓப்பனிங். அதனால அது கிட்ட போய் பார்ப்போம். தள்ளி விட்டுறதைக்கப்பா. ஒரு வழியாக கிளம்பி சென்று விட்டார்கள். இங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப கூட்டம், ஹெவி ரஷ்ஷு, ஒன்றுமே பண்ண முடியல. ஓகே, ஸோ அப்படி இப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஷூட் எடுத்தாச்சு. செம்ம பிரமாதம். வந்ததுக்கு வேலை முடிந்தது. இனி நகை கடைக்குள்ள போய் எத்தனை பேர் நகை வாங்குவாங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனால் கூட்டம் நல்லா ஜெயிஜென்னு இருந்துச்சு. கேட்டா வெல்ஃபயரில் தான் வந்து வந்திருந்தாங்க. பிரமாதம். வண்டி கிளம்புகிறது, ஆனால் போக விட மாட்டேங்கிறாங்கப்பா. பிரமாதம். சரி, ஓகே. ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்திருந்தாங்க. ஒரு வழியாக கிட்டக்கா ஒரு வாட்டி பார்த்தாச்சு. ஓகே, நல்லா கலராக ஒயிட்டாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒன்றே ஒன்று தான் தெரியுமா மச்சான், பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது உனக்கே இவ்வளோ தாண்டா வருவாங்க போல. உனக்கே இவ்வளோதான் வருவாங்க. ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருந்தாங்க. அது என்னன்னே ஒன்றும் புரியல.
ஓகே படத்துல எல்லாம் ஹை ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அப்படி எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்கும். அதெல்லாம் சினிமாடா, ஏதாவது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணிடுவாங்க, புரியுதா? நான் போய் பார்க்குறேன், எனக்கு என் ஷோல்டர் தான் அவங்க தலையே வருதுடா இப்படின்னு கேமரா பார்த்து இப்படின்னாங்க. பாரா அந்த ஃபுட்டேஜ் ஒன்று காட்டுறேன், இப்படின்னாங்க அந்த கூட்டத்தில் போய் எடுக்கும்போது. ஸோ ஜோ ஆலுகாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக எடுத்தாச்சு. பயங்கரமாக வந்து ஒரே பாட்டு சவுண்டு, மர்சடிஸ் கார் அது இதுன்னு பட்டையை கிளப்பிட்டாங்க. இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். மச்சான் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. மச்சான் எங்கே நம்ம வந்த ஷூட் வேலை முடிஞ்சது. ஆக்சுவலாக நம்மளது என்ன ஷூட் வந்துருந்தோம்னா ஜோ ஆலுகாஸ்க்கு வரல, நம்ம ஜோ ஆலுகாஸ்க்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் இருக்குல்ல, ஸோ அந்த டெக்கரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இது எப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக தான் வந்திருந்தோம் நம்ம. ஸோ மச்சான் எங்கன்னு தெரில. ஏய் வாடா, மச்சான் பின்னாடி தான் நிற்கிறான். ஒரு சின்ன ஷூட் ஒன்று முக்கியமான விஷயத்தை எடுக்காமல் விட்டுட்டேன். வாங்க அது மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் நான். அதை எடுத்துகிட்டு ஓடி வந்துடுவோம். கீர்த்தி சுரேஷ் இங்கே தான் வந்துடுறாங்க. சேமா ஃபோன்னு ஏதோ பக்கத்தில் வச்சு பார்த்தாச்சு அவங்கள. ஓகே வாங்க, பாட்டெல்லாம் நிறையா ஓடுது. ஸோ நம்ம கிளம்புவோம். ஜி ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட வேலை வந்து கிட்டத்தட்ட வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 2 கீத்து மிச்சம் ஆயிடுச்சு. ஒரு கீத்து இன்னும் கூட பிரிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோ. இன்னும் 1 கீத்து மிச்சம். அவங்க இப்போ இதுக்கு மேலே திரும்பி மேலே ஏற மாட்டாங்க. இது 1 பேர் ரிட்டர்ன் கொடுத்தாலும் கம்சேக்கம் 350 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும். 315 ரூபா போட்டிருக்காரு. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்துட்டு நம்ம சேலரி கொடுத்துட்டு அண்ட் சாப்பாடு காசும் சேர்த்து தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ சாப்பாடு டைம் ஆகிடுச்சு, பட் அது சேர்த்து தானே வாங்குவாங்க. ஓகே, ஸோ அதுவும் சேர்த்தா வாங்குவாங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம என்ன கடை போட போகிறோம் அப்படின்னா, வீடியோ எடு மச்சான், அப்படியே ஓடிட்டு தான் இருக்குது. அப்படியே மட்டும் காட்டு ஸ்க்ரீனில் போதும். இங்கே ஆக்சுவலாக நம்ம என்ன கடை போட போகிறோம்னா, வேணாம் இப்போ சொல்ல தேவையில்ல. நம்ம வந்து அது பண்ணுறப்பே நம்ம சொல்லுவோம், அப்போ கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு எதுவுமே சொல்ல தேவையில்ல. பட் நம்மளோட ஷாப் எங்கே வருது அப்படின்னா கரெக்டாக அரோமா கேஃப்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான். ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அந்த லேடர்லாம் நம்ம வீட்டில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மீடியா இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அதுலேயே நம்ம ஃபுல்லாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எடிட்டிங்லேருந்து எடுத்து எல்லா விஷயத்தையும் வந்து இப்போ நம்ம பக்காவாக கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சு, ஸோ இது நான் தான் இந்த ஷாப்பை நடத்த போகிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டால், நடத்த போகிறது என்னமோ நான் தான். பட் அதில் வந்து நான் இருக்க மாட்டேன். நான் அப்பப்போ வந்து நின்றுட்டுருப்பேன். நம்ம வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிற மொத்த மார்க்கெட்டிங் கடையில் இருக்கிற கடைங்களுக்கு ப்ரொமோஷன் தேவையான மார்க்கெட்டிங் அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் தியானம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அவர்கிட்ட போய் கேட்போம், இன்னும் எவ்வளோ நேரம். நான் இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னொரு 1 மணி நேரம் ஆகிடுமா? 2 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் கட்டிட்டு வரணும். அவர் அந்த ஓரம் நிற்க வச்சு மேலே மட்டும் கட்டி போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கட்டி போகணும். இதை குழையும் கொண்டாடணும். அவ்வளோதான்ல. இந்த பக்கம்லாம் அந்த மிச்சம் இருக்கிறத தூக்கி மேலே போட்டு கட்டிட்டா என்னவா நல்லாவே ஓட்ட வரும். மேலே போட்டு கட்டலாம், தாராளமாக இருக்குமே. அதான் இருந்துச்சுன்னா மேலே போட்டு கட்டி விட்றோங்கிறேன். அது 2 கட்டு தானே? 2 கட்டு. அப்போ 50 இருக்கு. 50 கீத்து இருக்கு. அப்போ அதில் ரைட்டு. இதை கட்டி முடிச்சுக்கிட்டு இது மேலே நான் இதை கட்டி மூடணும். இப்படி இதெல்லாம் மூடி அங்கே மூடி இருக்குது. பாத்தியா? அங்கே பாத்தியா? ஆமாம், அந்த மாதிரி மூடி விட்டுட்டு மீதி இருக்கிற மாதிரி மேலே போட்டு கட்டி விட்றேன். சரி ஓகே. தலைவர் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதில் என்ன இருக்கு? அண்ணன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. சூப்பராக பண்ணி கொடுங்க. அப்புறம் ஓகே. ஸோ கரெக்டாக நம்ம அரோமா ஆப்போசிட்டில் தான். உங்களுக்கு யாருக்காவது கட்டணுன்னா கூட சொல்லுங்கள், நான் காண்டாக்ட் பண்ணி விட்றேன். பக்காவாக பண்ணி தருவாப்பில். பட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது ஃபினிஷிங் ஆகட்டும், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு குவாலிட்டி காட்டுறேன். ஓகே, டன் ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கு கம்ப்ளீட். ஸோ ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். பேக்கில் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ டோட்டலாக இதுதான் நம்மளுடைய கடை செட்டப். அப்படியே அழகாக இங்கெல்லாம் இது பண்ணுறதுக்காக இது வந்து சைட்லேருந்து நம்ம ஸ்டாக்கெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வரலாம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டேபிள் போட்டு அடைச்சிருவோம். அதனால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒர்க்கு. ஸோ இவர் தான் நம்ம பில்டிங் வாட்ச்மேனு. ஸோ அவருடைய சகல இவர் தான் நம்மளது கடையை வந்து டோட்டலாக பார்த்துக்க போகிறாரு. ஸோ அதனால தான் கொண்டு வந்து இப்போ அவரை காமிச்சேன். இந்த மாதிரி வந்துட்டு இடம் இருக்குதுப்பா, ஸோ இது மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, இங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே காமிச்சாச்சு. அவங்கள்ட்ட பேசியாச்சு. ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் கூலி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட வேலை முடிஞ்சது ஜிப்பா. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளம்புவோம். வேறு என்ன இருக்குது இப்போதைக்கு? வேறு எதுவும் இல்லை. இந்த டேபிள் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டால் நம்மளோட கடை வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நகராட்சிக்கு டெய்லி இனிமேல் எவ்வளோ பே பண்ணணும்னு தெரில. அது என்னன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் ஒரு நல்ல ஒரு பெரிய பள்ளம் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த பள்ளத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் இந்த இதெல்லாம் செதிலாக செதுக்கி இந்த மண் கொஞ்சம் குவிஞ்சிருக்கு பாருங்கள், அதெல்லாம் அள்ளி இந்த இடத்துல நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் கிரிப்னஸ் கிடச்சிரும். எனிவே, ஸோ வாங்க, நம்மளோட கடை வேலை வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து என்னென்ன ஸ்டெப் இன்னும் பாக்கியாக இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க ஜி ஃபேம், அடுத்த வேலையை பார்க்கலாம். ஃபேம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஷெட்டு கோட்டா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சாச்சு.
இப்போ மச்சானை இறக்கி விட்டாச்சு, அதாவது பாதியிலே ஆட்டோ ஏற்றி விட்டுட்டேன். அங்கேருந்து இப்போ நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் சாயந்தரம் வந்து ஒரு ஷூட் இருக்குது. ஸோ அதுக்கான ஷூட் ஜுவல்காஸில் நம்ம பாதி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீதி அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். ஸோ எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாளைக்கு அவங்களுக்கு அந்த வீடியோ வந்து டெலிவரி பண்ணணும். ஒரு பக்கம் நம்ம ஷாப், ஒரு பக்கம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது மல்டிபிள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் அன்பு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கலையோ அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே கிடையாது. ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு இதில் நமக்கு சக்ஸஸ் கொடுப்பான். வாங்க போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு நம்மளுடைய டிஜே ஓஸ்மா கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சின்ன ஸ்டிக்கர் லென்ஸில் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக நான் ஆராய்ச்சி பார்த்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் ஒட்டினதுக்கும் இப்போ ஒட்டினதுக்கப்புறம் எடுக்கிற குவாலிட்டி ஏதாவது டிக்ரீஸ் ஆகிருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டில் பார்த்துட்டே இருக்கேன். அப்படி எதுவுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய மாட்டேங்குது. எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இன்றைக்கி நம்ம தம்பி கேடிஎம் ஷோரூமில் வேலை செய்கிறாப்புல. ஸோ அவர் வந்து கேடிஎம் ஷோரூமில் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போது 390 வந்துட்டு இருந்ததில்ல, அது இப்போது 350 மாறிடுச்சிங்க. இந்த மாதிரி ஒரு 2 விதமான பைக் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்மளை வந்து ஆஸ் ஒரு கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதே ஷோரூமுக்கு நான் தெரிஞ்சு போகிறப்போ சீஃப் கெஸ்ட்டாக நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். இப்போ 3வது தடவை நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அங்கே போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸ் வெளியே டெக்கோர் பார்த்துருந்தோம்ல, அது வந்து டெக்கோர் பண்ணியிருந்தாங்களே, அவங்களோட கடைக்கு ஒரு ஷூட் இருக்குது. அதாவது ப்ரொமோஷனல் ஷூட். நான் அதுக்காக தான் ஜோ ஆலுகாஸ் போயே இருந்தேன். மற்றபடி அதெல்லாம் போகல. நான் போன நேரமாக பார்த்து ஸோ எனக்கு கீர்த்தி சுரேஷ் இன்றைக்கி வராங்க அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அந்த டைமில் நான் போகிறப்ப அவங்க வந்து இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. அவங்க டெக்கோர் பண்ணியிருந்தாங்க, லைவாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் நம்ம ஒரு இடத்துல ப்ரொமோஷன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க லைவாக ஒரு இடத்துல பண்ணியிருக்கிறத நம்ம ப்ரொமோட் பண்ணும்போது அவங்க பார்ப்பாங்கல்ல, ஓகே ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இன்னமும் நிறைய அவங்கள்ட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸோ இப்போ அந்த ஒரு ஷூட்டு தான். ஸோ இன்றைக்கி 2 ஷூட். வீட்டில் எல்லோரும் படத்துக்கு போகிறாங்க. கருப்பு படத்துக்கு நேற்றே நான் டிக்கெட் போட்டு வச்சுருந்தேன். 240 rupees சம்திங் டிக்கெட்டு. பட் இப்போ என்ன பண்ணுறது, எனக்கு இங்கே ஷூட் இருக்குது, அதனால் நான் போக முடியாது. ஸோ நான் வரல, நீங்கள்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எனிவே, ஸோ அவங்க போயிட்டு வரட்டும். நம்ம வண்டிக்கு ஆமாங்க பேர் என்ன வச்சுருக்கிறதுனே தெரியல. நானும் பேரே வைக்கல. ஸோ நம்ம வண்டிக்கு என்ன பேர் வைக்கலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம், வாங்க. நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்கு நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ப்ரோ ஹாய் சொல்லிடுங்க. ஸோ நம்ம கள்ளக்குறிச்சியில் ஸோ இன்ஃப்ளூயன்சர் நேம் ஹரிஷ், எஸ்வி ஹரிஷ். ஸோ நம்ம லோக்கலில் இப்போ எல்லாருமே. அப்புறம் நம்ம டீ ட்ராவலர் பக்கத்துலேயே இருக்கிறாரு. அப்புறம் பின்னாடி யார், அது உங்கள் தம்பியா? ஃப்ரெண்டு. ஸோ இன்னும் நிறைய பேர் வராங்க. யார் வரா வேற எனக்கும் தெரியல. ஸோ சடனாக தான் இவங்களும் பிளான் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்துருங்க ஒரு 3 கால் வந்துட்டு. நான் இப்போ காலையிலே பேசிட்டேன் வந்துடுறேங்க அப்படின்னேன். ஸோ ஒரு வழியாக எல்லோரும் அசம்பிள் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க ஆரம்பிக்கும். நான் வேறு இன்னொரு இடத்துக்கு ஷூட் போயிட்டு இருந்துச்சு. காலைல பாதி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இங்கே பார்த்தா அதுக்குள்ளே டேபிள்லாம் போட்டு செட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஸோ இப்போதைக்கு ஒரு டீ சாப்பிட போகிறோம். டீ சாப்பிட்டுட்டு வரலாம். என் வண்டியை எடுத்தவனுங்க இன்னும் இது வேற கொடுக்காம இருக்கிறாங்க. ஃபிட்டிங்ஸ் இன்னும் எதுவுமே கொடுக்கல. இது சுசுக்கிலேருந்து இன்னும் 1 வீக் ஆகும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வேற இப்போ என்னென்னு பார்க்கணும். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வாங்கி நம்மளது வண்டி இது மாற்றுறது இருக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் அடுத்தடுத்த வேலைக்கு. லெட்ஸ் கோ. கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையிலேருந்து டீ குடிச்சாச்சு. என்ன கடைப்பா இது? திவ்யா பாரதி தானே? ஆமாம், திவ்யா பாரதி ஷாப்லேருந்து டீ குடிச்சாச்சு. இப்போ அங்கே நம்மளுக்காக தான் வெயிட்டிங்காக. ஸோ ஃபோன் போட்டு கூப்பிடுறாங்க இமீடியட்டாக. இப்போ நம்ம கிளம்புவோம். போயிட்டு மைக் என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மாடல்லாம் பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போட்டுட்டு அப்படியே கிளம்பி வருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஷூட் இருக்குது. வெளிச்சம் இருந்தால் பார்ப்போம், இல்லையா அந்த ஷூட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம் நம்ம, ஓகேவா? லெட்ஸ் கோ. ஸோ ஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்தாச்சு. ஸோ பக்காவாக அந்த 2 லான்ச்சுக்காகவும் வந்திருந்தோம். அந்த 2 லான்ச்சையும் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்தது. சால்வெல்லாம் கொடுத்தாங்க. எங்கள் சால்வை இங்கே முன்னாடி வச்சுருக்கிறோம். ஸோ சால்வெல்லாம் கொடுத்ததால பக்காவாக போட்டு எடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு 2 வண்டி தான் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அட்வென்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 390, ஆக்சுவலாக இது 350cc இப்போ லான்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம தான் லான்ச் பண்ணி வச்சோம். பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ கிளஸ்டர்லேருந்து எடுத்து எல்லாமே நமக்கு வந்து அதே ஃபீல் தான் கொடுக்கும். புதுசில் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி 350cc அது இப்போ 390cc வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 390cc. ஸோ 390 தான் மென்ஷனில் இருக்கும். பட் ஆக்சுவல் சிசி இஸ் 349.
நம்மளுக்கு வந்துடுது. இதோட கிளஸ்டர்லும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாச்சு, நல்லா பாருங்களேன். ரெடி டு ரேஸ் நம்பர் ஓட ஆரம்பிச்சிருச்சு, நல்லா இருக்குது இது. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரே ஒரு இது தான். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம நாளைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாப் ஓப்பனிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஷாப்பு முதல்ல நம்ம ஓப்பன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷோரூமில் தரமான மூமெண்ட்ஸ், எல்லாருமே பக்காவாக இருக்கிறாங்க. கொஞ்சம் புகை மூட்டமாக இருக்கும், பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு இந்த பேப்பர்லாம், அதனால். எனிவே ஸோ ஓகே, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டுட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்ம கள்ளக்குறிச்சிலேருந்து அரவிந்த் ப்ரோ பப்ஸு போட்டு தாக்கிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் உள்ளே போய் வாங்க கூட இல்லை, தீந்துரும் சீக்கிரம். நான் உட்காந்த உடனே கொடுத்தாங்க. இப்போ எதுக்குங்கம்மா அதெல்லாம் முடிச்சுக்கலாம், உட்காந்த உடனே கொடுத்தா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வராரு. இல்லை கொடுத்தாங்க, இப்போலாம் வேணாங்க, இப்போ எனக்கு கையில் இதாட்டினா உடனே பாருங்க. அப்போ நாங்கள் அவங்கள சொல்லி வேணான்னு போன்னு சொல்லி 2 நிமிஷத்தில் நீங்கள் பேசுறது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. என்ன பிரோஜனம், நல்லா இருக்காது. கடைசியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுவும் ஃபைனலாக வந்து நாக் அவுட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். லாஸ்ட்டாக நாக் அவுட் பண்ணிருப்பாரு, அடிச்சு நாக் அவுட் பண்ணிடலாம். இவர் வந்து ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் கமல். கமல். ஸோ சார் கூடயே தான் எனி டைம் இருப்பார். என்ன ப்ரோ ஹெல்மெட் ஏதாவது ஃப்ரீயாக தராங்களா? ஓ வண்டி எடுத்தீங்களா? நான் கூட ஹெல்மெட் ஃப்ரீயாக தராங்கன்னு நினச்சேன், ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போயிடலான்னு பார்த்தோம், இப்போதைக்கு கொடுக்கல. ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரையம்பும் அவைலபிள். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்குது. ஒன் சைடு ட்ரையம்பும், ஒன் சைடு இது இருக்குது. ஓகே, நாங்களும் பண்ணுவோம் இப்படி விலாகில். இது ஒரு ஸ்டைல், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கூடாது. என்னோட ரீல்ஸ் லைஃப் இப்படி தான் இருக்கும். நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. பார்க்குறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இப்படி இப்படின்ற ஆப்பில் போட்டு எடிட் பண்ணி முடிச்சுட்டா இதுன்றாங்க. ரொம்ப கஷ்டம் அதுக்கு பின்னாடி தெரியுமா. அதுலேயும் ஒரு ப்ரொமோஷன்லாம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நல்ல அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் சென்ட் பண்ணிட்டு அப்புறம் கரெக்ஷன் சொல்லுவாங்க. ஐயோ எப்பட்றா, ஏன்னா அதே கிளைமேட்டில் அதே ஃபோர்ஸில் திரும்பி எப்படி வாய்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகும். எனிவே ஸோ நம்மளோட லான்ச்சிங் வந்து பக்காவாக முடிஞ்சது. பட் என்ன இன்னொரு இடத்துக்கு நம்ம போக வேண்டி இருந்துச்சு, அது போகாமல் முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுப்போம், ஓகேவா. ஸோ இப்போதைக்கு க்ரௌடு காலி ஆகிடுச்சு, நம்மளும் வெளியே போவோம். நாளைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம், ஓகேவா. லெட்ஸ் கோ ஜி ஃபேம். जी फैम, हाँ मैं उठा लूँगा. ஓகே ஸோ ஜி ஃபேம் சால்வ் எல்லாம் போற்றி நல்ல மரியாதை செலுத்தினாங்க ஷோரூமில். கேடிஎம் நம்ம கள்ளக்குறிச்சி விஷ்ணு ரேஸ்டிங் மோட்டார்ஸில். ஸோ பக்காவாக இப்போ டியூக்கில் வந்து 350 லான்ச் ஆகிருக்கு, எடுத்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இங்கே ஒரு படி இருக்குது. ஸோ இந்த படியை தூக்கிட்டு உள்ளே போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே போப்பா, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. ஐயோ போக மாட்டேங்குது. இதை கிராஸாக தான் வச்சு கொண்டு போகணும் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதை கொண்டு வந்து நம்ம இந்த மூலையில் செட் பண்ணிவிடுவோம். ஓகே, அது பாட்டுக்கு ஒரு மூலையில் கிடக்கட்டும். அம்மா இதை வைக்கிறதுக்கு எனக்கு முடியல. ஓகே, பக்காவாக வச்சாச்சு. ஸோ பையனை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வீட்டில் யாருமே இல்லை, இந்த இவனை மட்டும் தூக்கிட்டு வந்தாச்சு. ஏன் அப்படின்னா லேனா தேட்டர், கள்ளக்குறிச்சி லேனா தேட்டர்லேருந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டான். இப்போ பாருங்கள் ஆட்டம் காட்டிக்கிட்டே இருப்பான். கிம்பிள் அவனை ஆட்டோவாக ட்ராக் பண்ணுது, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரையுமே படம் பார்க்க விடாமல் அவ்வளோ சம்பவம் பண்ணி வச்சுட்டல. ஷூ அவுக்குரியா இப்போ நீ? ஷூ அவுக்குரியாபா? கரெக்டாக வந்தோடனே அவுத்துக்கடாசரம் பாருங்கள். அவரு ஃபுல்லாத்தி அவரு கட் கொண்டு வந்து வை. இதெல்லாம் ஷூ கொடு, ஷூ எடுத்துகிட்டு போய் அங்கே வை. வைக்க மாட்டியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் பண்ணுற ராவடிக்கு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து இப்போ 8 ஆக போகுது. வீட்டில் எல்லோரும் கருப்பு படம் பார்க்க போயிருக்காங்க. போன இடத்துல இவன் ஒரு படத்தை காமிச்சிட்டான், அதனால் யாரையுமே படம் பார்க்க விட மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. உன்னோட ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுப்பா, ஷூட்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் அங்கேருந்து லேனா தேட்டரில் ஒத்த கையிலே இவனை உட்கார வச்சுட்டு சிங்கிள்ஸாகவே அப்படியே ஓட்டிகிட்டு வந்துட்டேன். வீடை மூடிடுவோம். ஸோ அவங்க வர்றபடி வருவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கலாம். சாவி எடுத்து இங்கே தொங்க போட்டுருவோம். நம்மளோட ஒர்க்கு கம்ப்ளீட். ஓகே, இப்போ இவனுக்கு பால் காய்ச்சி கொடுக்கணும். வீட்டில் இருக்கிற மற்ற வேலைலாம் இப்போ இன்றைக்கி நம்ம தான் எடுத்து செய்யணும். நல்ல பிள்ளை மாரி ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே வந்து உட்காந்துருக்குற. ஏண்டி தங்கம், போன இடத்துல உன்னால் உட்காந்து படம் பார்க்க முடியலையா? போன இடத்துல உன்னால் படம் பார்க்க முடியலையா?
ஏய் கேமராவை நண்டி பார்க்குறியா? ஏய் வரக்கூடாது 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 நோண்டக்கூடாது. செட்டிங்லாம் நோண்டி விட்டுட்ருக்கான். எனிவே ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஜி ஃபேம். இன்றைக்கி நம்மளோட டே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போச்சு. உங்களோட டே எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.